நிஜமாவே இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஈவினிங் மளிகை ஜாமான் வாங்கலாம் தான் நானும் ஹஸ்பண்டும் கடைக்கு போனோம். ஸோ மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் டோனியன் கை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாகவே இதில் லேயர் கட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைன்னு அவர்கிட்ட சொன்னேன். சரி வா உள்ளே போயிட்டு பேக்கேஜ்லாம் எவ்வளோன்னு விசாரிக்கலான்னு கூப்பிட்டு போனார். பேக்கேஜ்லாம் விசாரிச்சுட்டு போய் சோஃபாவில் செட்டில் ஆகிட்டாரு. சரி போயிட்டு லேயர் கட் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்னு. ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் வந்து நேச்சுரல்ஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கே வீட்டில் சரியான திட்டு. ஆனால் லென்த்து வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நான். இந்த தடவை வந்து லென்த்து ரொம்ப கம்மி பண்ணாமல் லைட்டாக கம்மி பண்ணிட்டு நம்ம லேயர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் அந்த அண்ணா கிட்ட சொன்னேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக பண்ணி விட்டார். ஆனால் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலையே, சமத்திட்டு உண்டு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் பயம் இருந்துச்சு. எப்போவுமே லேயர் கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அந்த ஷேப் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு ஷார்ட் ஹேர் பிடிக்கும், எத்தனை பேருக்கு லாங் ஹேர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க இந்த மாதிரி லேயர் கட் பண்ணாலே. ஃபைனலாக லேயர் கட்டும் முடிச்சாச்சு. நானுமே உண்மையாகவே ரொம்ப ஹாப்பிங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட செம்ம திட்டு.